ஒரு கன்னட படமாக ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் காண்டாரா. இந்த படத்தை டைரக்டர் ரிஷப் செட்டி டைரக்ஷன் பண்ணி அதில் ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார். படத்தோடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் படத்தோடைய ப்ரீக்வலாக டைரக்டர் ரிஷப் செட்டி காண்டாரா சாப்டர் 1 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 250 நாட்கள் ஷூட்டிங்க்கு அப்புறமா இப்போ காண்டாரா ஏ லெஜண்ட் சாப்டர் 1 படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு மேக்கிங் வீடியோவோட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மேக்கிங் வீடியோவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். காண்டாரா சாப்டர் 1 படம் அக்டோபர் 2 ஒரு பிரம்மாண்டமான படமாக ஒரு பேன் இந்திய மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் சூர்யா 45. இந்த படத்துக்கு கருப்பு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் த்ரிஷா தான் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சூர்யாவோட 50வது பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்க கருப்பு படத்தில் இருந்து 3 வித்தியாசமான அஃபிஷியல் போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலாக கருப்பு மூவி டீம் கிட்ட இருந்து கருப்பு படத்துடைய அஃபிஷியல் டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் செம மாசாவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி நம்ம சூர்யா வச்சு ஒரு ஃபேன் பை சம்பவத்தையும் இந்த படத்தில் பண்ணியிருக்கார் போல. டீசர் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கருப்பு படத்துடைய அஃபிஷியல் டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பர்த்டே ஸ்பெஷலாக சூர்யா அண்ணனுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவருடைய வீட்டுக்கே போய் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் அவருடைய ஒய்ஃப் ஜோதிகா கூட சேர்ந்து அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி அவர் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் இட்லி கடை. இட்லி கடை படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஜூலை 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் அக்டோபர் 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்டில் அவதார் பார்ட் 3 படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ப்ளஸ் ரிலீஸ் டேட்டையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த பார்ட் 3 படம் டிசம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது தமிழ் டப்போட. ஆக்டர் தானியா ரவிச்சந்திரன் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் ரெக்கை முளைத்தேன். இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கூட சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நடிப்பாக இருக்கன் எஸ்ஜே சூர்யா ஹீரோவை நடித்து அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் கில்லர். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி அசேரா நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அவருடைய பர்த்டேவை கில்லர் மூவி டீம் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ரித்திக் ரோஷன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வார் 2. இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆரும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. வார் 2 படம் ஆகஸ்ட் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வார் 2 படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் 25 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹாலிவுட்டில் ஸ்கார்லட் ஜான்சன் நடிப்பில் ரிலீஸ் ஆன வேர்ல்டு ரீபர்த் படம் இந்தியாவில் மட்டுமே 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் F1 த மூவி அப்படிங்கிற ஹாலிவுட் படமும் இந்தியாவில் மட்டுமே 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் பிரெடேட்டர் படங்களுடைய வரிசையில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ். இன்றைக்கி பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் வெறித்தனமாகவும் இருக்குது. இது வரைக்கும் பிரெடேட்டர் படங்களில் பிரெடேட்டர் மனிதர்களையோ இல்லை ஏலியன்ஸையோ வேட்டையாடும். ஹீரோவாக ஒரு ஹியூமன் தான் இருப்பார். ஆனால் இந்த படத்தில், அதாவது த பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படத்தில் ஹீரோவாக ஒரு பிரெடேட்டரை தான் காட்டியிருக்காங்க. அந்த பிரெடேட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் பிரெடேட்டரை நம்ம ஒரு மிருகமாக மட்டும்தான் பார்த்துருப்போம். இந்த படத்தில் ஒரு ஹீரோ கேரக்டராகவே பார்க்க போகிறோம். பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படத்துடைய அஃபிஷியல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் நவம்பர் 7 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கூலி. கூலி படத்துலேருந்து இது வரைக்கும் அனிருத்துடைய மியூசிக்கில் 2 சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே சூப்பர் ஹிட்டான சாங். இப்போ கூலி படத்துலேருந்து தேர்டு சிங்கிள் சாங் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற சாங்கை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் வேறு லெவல் வெறித்தனமான சம்பவத்தை அனிருத் பண்ணியிருக்காரு. அதுலேயும் சாங்கில் லவ் அப்படின்னு ஒரு பீட் ஒன்று வருது. அந்த பீட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சாங் ஃபுல்லாகவே நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. இந்த சாங்கை மரண சம்பவமாக நம்ம அனிருத் போட்டிருக்காரு. பவர் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த சாங் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாங்கை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் கபாலி. கபாலி படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 9 வருஷம் ஆகுது. ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கிங்டம். கிங்டம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் ஜூலை 26 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிங்டம் படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக ஜூலை 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் துல்கர் சல்மானை வச்சு லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்த டைரக்டர் வெங்கி அட்லேரி நம்ம சூர்யா அவர்களை ஹீரோவை வச்சு சூர்யா 46 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மம்தா பிஜு நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலாக சூர்யா 46 படத்துலேருந்து பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் கல்யாணி பிரியதர்சன் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் லோகன். இந்த படம் ஆகஸ்ட் 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருக்க அரஹர வீரமல்லு படம் ஜூலை 24 ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிச்சிருக்க தலைவன் தலைவி படம் ஜூலை 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க.
ஆக்டர் வைகை புயல் வடிவேலு, பகர் ஃபாசில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் மாரிசன். இந்த படம் ஜூலை 25 தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்டில் மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மூவி ஜூலை 25 ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மகா அவதார நரசிம்மா அப்படிங்கிற அனிமேஷன் மூவி தமிழ் டப்போட ஜூலை 25 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழில். அடுத்து இந்த வாரம் OTTயில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விஜய் ஆண்டனி ஹீரோவை நடிச்சிருக்க மார்கன் படம் ஜூலை 25 10 கொட்டாய் OTTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மலையாளம் மூவியான ரோந்து அப்படிங்கிற படம் ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் ஜூலை 22 மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 25 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. மண்டலா மர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தமிழ் டப்போட நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. சசமாயன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி ஜூலை 25 ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது. சாண்ட்மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸுடைய சீசன் 2 உடைய வால்யூம் 2 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட ஜூலை 24 ரிலீஸ் பண்ணுறாங்க. ரங்கின் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் ஜூலை 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. WWE ஜான் சீனா ஹீரோவை நடிச்சிருக்க பீஸ் மேக்கர் அப்படிங்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் சீசன் 1 தமிழ் டப்போட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜான்விக் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் பேலரினா. இந்த படத்தில் லீட் ரோலில் ஹீரோயினா ஆக்டர் அனாடி ஆர்மஸ் தான் நடிச்சிருக்காங்க. பேலரினா படம் இப்போ அமேசான் பிரைமில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விஷ்ணு மஞ்சு, பாகுபலி, பிரபாஸ், மோகன்லால், காஜல் அகர்வால், ஆக்டர் அக்ஷய்குமார், சரத்குமார் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே நடிச்சிருந்த படம் தான் கண்ணப்பன். இப்போ கண்ணப்பன் படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் படைத்தலைவன். இந்த படம் இப்போ 10 கொட்டாய் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் சோக்கோ. இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.